2 ஸ்டெப்பில் பாஸ்தா பண்ணலாமா? நிறைய பாஸ்தா வந்துருச்சு. இது வந்து மக்ரோனி எடுத்துக்கிட்டேன் குக்கரில். இப்போ நான் ஃபஸ்ட் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 400 கிராம் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்பில் கார்லிக்கை கிராஷ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து சாப்பரில் தான் கார்லிக்கை வந்து உட்காந்து தோல் உரிச்சிட்டு இருக்க மாட்டேன். கார்லிக்கை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு சாப்பரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணேன்னா எனக்கு தோல் தனியாக கார்லிக் தனியாக வந்துடும். ஸோ ஒரு கடாயில் பட்டர் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணி கார்லிக் நல்ல ப்ரௌன் கலரில் வரும்போது கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வேண்டாம், கோதுமை மாவு சேர்த்து அந்த பட்டர்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அரவுண்ட் 150 to 200 ml பால் சேர்த்துட்டு அது கூடவே சீஸ் கியூப் 2 to 3 உங்களுக்கு கியூப் எவ்வளோ சீஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 கியூப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மெல்ட் ஆகி வருது. நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் ஓரிகானா சேர்த்துட்டு ஃபைனலாக ஓரிகானா சேர்த்து நல்லா அந்த மெல்ட் ஆகி வரும்போது ஒரிஜினல் பாஸ்தா ரெடி. நல்லா செம்ம எம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இதில் வந்து பால், சீஸு இதெல்லாம் பசங்களுக்கு ஹெல்த்தி தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.